இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நமது மண்ணின் மைந்தன் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் திரு இன்ஜினியர் எஸ் சேகரன் அவர்களுக்கும், அண்ணன் ராகா தமிழ்மணி அண்ணன் அவர்களுக்கும், அண்ணன் கபிலகுறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் வடிவேல் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்கிறோம். அன்பு அண்ணன் திரு தேவன் அவர்கள் தற்போது நேரம் பேசுவார். பத்திரிகையாளருடைய சங்கர தாஸ் சுவாமிகள் நாடக சபா நடத்தும் எல்லோரும் நல்லவரே என்னும் நாடகம் சிறிது நேரத்தில் நடைபெற உள்ளது. இந்த நாடகத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் மரியாதைக்குரிய பரமத்திவேலு சட்டமன்ற உறுப்பினர் திரு சேகர் எம்எல்ஏ அவர்களே மற்றும் நாமக்கல் மாவட்ட தமிழ்மணி அவர்களே, கபிலர்மலை ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய வடிவேல் அவர்களே மற்றும் ஜெகநாதன் ஒன்றிய அதிமுக பொறுப்பாளர் அவர்களே மற்றும் சரவணன் அவர்களே, பழனிசாமி அவர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த வருக வருக என வரவேற்று இந்த நாடகம் சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அன்பு அண்ணன் திரு ஜெகன் அவர்களை பேசுமாறு என்று அழைக்கிறோம். அன்பார்ந்த இந்த பகுதியில் வாழ்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று பேப்பர் நிறுவர்களால் நிறுவப்பட்டிருக்கின்ற இந்த நாடகத்தை நமது எல்லோரும் நல்லவர்களே என்ற சிறப்புமிகு இந்த நாடகத்தை நமது பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய நம்மளை எல்லாம் இந்த பகுதியிலே என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறதோ அதையெல்லாம் சீரும் சிறப்போடு செய்து கொண்டிருக்கின்ற நமது சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சேகரன் அவர்களே, அவரோடு உறுதுணையாக இன்று இந்த தொகுதியிலே பல்வேறு பிரச்சனைகளை உறுதுணையாக நின்று செயலாற்றி கொண்டிருக்கின்ற ராகா தமிழ்மணி மருத்துவர் சங்கத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அவர்களே, மரியாதைக்குரிய கபிலகுறிச்சி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர், இரவு பகலை என பாராமல் இந்த பகுதி வாழ் மக்களுக்கு என்னென்ன நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து தந்து கொண்டிருக்கின்ற அந்த நல்ல மனிதனுக்கு இந்த நாடக மன்றத்தார் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல நமது தேவன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் தம்பி தேவராஜன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் பழனிசாமி இந்த இயக்கத்தை இன்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பழனிசாமி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதேபோல் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, பேரறிஞர் அண்ணா அவர்களால் இப்படிப்பட்ட நாடகத்தை புரட்சி தலைவரும் பேரறிஞர் அண்ணாவும் இப்படிப்பட்ட நாடகங்களை எல்லாம் நடத்தித்தான் அவர்கள் பெரிய அமைச்சர் பதவிக்கெல்லாம் நாட்டை ஆளக்கூடிய வள்ளலாக வந்தார்கள். அதுபோல தமிழகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் இப்படிப்பட்ட நாடகங்களை எல்லாம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட உங்கள் நல்ல உள்ளம் படைத்த அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த
நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. அடுத்ததாக மதிப்புக்குரிய கபிலக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் வடிவேல் அவர்கள் சிறிய உரையாற்றுவார். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கத்தை உங்களோடு உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். இங்கே பத்திரிகையாளர்கள் சங்கரதாசு சுவாமிகள் நாடக சபா நடத்தும் எல்லோரும் நல்லவர்கள் என்ற முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று பேருரையாற்ற வந்திருக்கும் நமது ஆரூர் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் ER சேகர் அவர்களே மற்றும் நாமக்கல் மாவட்ட வர்த்தக அணியினுடைய பொறுப்பாளர் ராகா தமிழ்மணி அன்னார் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கும் கபிலர்மலை ஜெகநாதன் அண்ணன் அவர்களே, தேவனண்ணன் அவர்களே மற்றும் இந்த மேடையிலே விற்றிருக்கும் அனைத்து பெரியோர்களே, தாய்மார்களே, சான்றோர்களே மற்றும் இந்த காண வந்த நாடக கண்மணிகளே அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த நாடகம் தொடர்ந்து நடைபெற்று இந்த பகுதியினுடைய மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்றும் பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். மென்மேலும் தொடர்ந்து எந்த வருடமும் நிற்காமல் தொடர்ந்து நடத்தி நம்மளுடைய ஆதரவையும் மக்களுடைய ஆதரவையும் பத்திரிகையாளர் பெற வேண்டும் என்று கூறி காலத்தின் நேரம் கருதி என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. உரையாற்றிய அண்ணர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக மதிப்புக்குரிய மாவட்ட வர்த்தகர் அணி செயலாளர் ராகா ஆயில் மில் அண்ணன் S தமிழர்கள் சிறிது நேரம் பேசுவார். பத்திரிகையாளர் சங்கமும் சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக சபாவும் இணைந்து நடத்தும் இந்த முப்பெரும் விழாவிற்கு தலைமையேற்று பேருரையாற்ற அமர்ந்துள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என்ஜினியர் சேகர் பரமத்திவேலு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த முப்பெரும் விழாவினுடைய தலைமையேற்று நடத்தி எனக்கு முன்னால் பேசி அமர்ந்துள்ள கபிலர்குறிச்சி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் வடிவேல் அவர்களே, எங்களோடு கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னோடிகள் ஜெகநாதன் அண்ணன் அவர்களே, தேவனண்ணன் அவர்களே மற்றும் எங்களோடு கலந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பத்திரிகையாளர்கள் என்பது ஜனநாயகத்தினுடைய 4 தூண்களில் ஒரு தூண். அந்த பத்திரிகைகள் சரியான தகவலை கொடுத்தால் மட்டுமே அந்த உண்மையான செய்திகள் மக்களிடையே சென்றடையும். அந்த வகையில் நான் இந்த தருணத்திலே இந்த பத்திரிகையாளர் சங்கத்தை நான் கேட்டுக்கொள்வது, உண்மையான செய்திகளை வெளியிடுங்கள். உண்மையான செய்திகளை வெளியிட்டால் மட்டுமே அந்த செய்திகள் மக்கள் மனதிலே சென்றடைந்து அது நல்ல வாய்ப்பை கொடுக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதே போன்று இதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கட்டில் ஏறும் வரை நாடகத்தில் நடிப்பவர்களை, சினிமாவில் நடிப்பவர்களை எல்லாம் கூத்தாடிகள் என்று மிகவும் தரக்குறைவாக மக்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த கூத்தாடிகள் பாய்ஸ் கம்பெனியிலிருந்து வந்த அந்த கூத்தாடி தான் இந்த தமிழகத்தையே 11 ஆண்டுகள் மிகவும் சிறப்பாக ஆண்டார். அவரை பின்பற்றி ஆந்திராவிலுடைய NT ராமாராவ் ஆண்டார். அதன் பிறகு அமெரிக்காவிலேயே ஒரு நடிகர் தான் அந்த நாட்டையே ஆண்டார். ஆக இந்த நாடகத்துறை என்பது ஒரு மிக முக்கியமான துறை. அந்த துறையின் மூலமாக நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் மக்களுக்கு தெரியப்படுத்தலாம். அந்த வகையில் இந்த எல்லோரும் நல்லவரே என்ற இந்த நாடகம் மக்களுக்கு பல செய்திகளை கொண்டு சேர்க்கும் என நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு மணி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக உரையாற்றிய அண்ணன் திரு ராகாஸ் தமிழ்மணி அவர்களுக்கு நன்றி. அண்ணன் எங்களுக்கு கொடுத்த கோரிக்கை நிச்சயமாக உண்மை செய்தியில் மட்டும்தான் அனைத்து பத்திரிகை வெளியிடுகிறார்கள். ஏதோ ஒரு சில இடத்தில் இருக்கலாம், இல்லை என்று நாங்கள் சொல்ல விரும்பவில்லை. ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம், 5 வருடம் ஒன்றாக இருப்பதில்லை. அதுபோல் இருக்கலாம்னா நாங்கள் சவுத் இந்தியா ஜெர்னலிஸ்ட் அசோசியேஷன் இருக்கிறோம், இந்தியன் ஜெர்னலிஸ்ட் அசோசியேஷன் இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5000 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் எல்லாருமே இந்தியா முழுசும் ஒரு பெரிய அமைப்பு, 2 அமைப்புங்க. இருந்தாலும்
இருக்கலாம்னு சொல்லிட்டேன். தயவுசெய்து இது மாதிரி தவறான தகவல் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், அதை திருத்தி வெளியிட நாங்கள் தயாராக இருக்கிறோம் எதுவாக இருந்தாலும். நன்றி. அடுத்ததாக நமது விழாநாயகன் அண்ணன் மண்ணின் மைந்தன் பெருமதிப்புக்குரிய நம்ம சட்டமன்ற உறுப்பினர் திரு இன்ஜினியர் எஸ் சேகரன் அவர்கள் தற்போது விழா பேருரை ஆற்றுவார். பத்திரிகையாளர்கள், சங்கரதாசனுடைய சுவாமியினுடைய நாடக சபா நடத்தும் முப்பெரும் விழா மற்றும் எல்லாருக்கும் சந்தோஷம் என்கின்ற நாடகத்தை இங்கு சீரும் சிறப்புமாக வரவேற்புரை ஆற்றிய நம்மளுடைய கேப்டன் செல்வா என்கின்ற செல்வராஜ் அவர்களே, இந்த இறுதியாக நன்றியுரை கூறும் இந்த நாடகத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த சுகந்தரன் அவர்களே மற்றும் மகேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்விற்கு நாடகத்தினுடைய நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள ஊராட்சி மன்ற தலைவர் நம்மளுடைய அருமை நண்பர் வடிவேல் அவர்களே, ஜெகநாதன் அண்ணார் அவர்களே, தேவன் அண்ணார் அவர்களே மற்றும் இருக்கோலிருந்து வருகை புரிந்துள்ள மோகன் அவர்களே, சரவணன் அவர்களே, மகேந்திரன் அவர்களே, காந்தி அவர்களே மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வர்த்தக அணியினுடைய செயலாளர், நாமக்கல் மாவட்டத்தினுடைய வர்த்தக அணியினுடைய செயலாளர் ராகா தமிழ்மணி அவர்களே, ஏனைய நண்பர்களே, இங்கு வருகை புரிந்துள்ள பொதுமக்களே, இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாடக கலை பொறுத்தவரை எப்பொழுதுமே அழியாத காலங்காலமாக இருந்து கொண்டு வந்தது. எத்தனை நவீனங்கள் வந்தாலும் இந்த நாடகம் என்பது எல்லாருமே உத்து பார்த்து பார்க்கக்கூடிய நாடகம்தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கலாச்சாரம் மாறிக்கிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் நாடகத்தை இன்றைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் எல்லாருமே இந்த நாடகத்தை அமைக்கிறவங்க எல்லாமே இந்த டிஜிட்டலு பின்னாடி பேக்ட்ராப்பு இதெல்லாமே இப்போ நவீனமாக்கிட்டாங்க. நானும் கிட்டத்தட்ட இந்த 2 மாத காலமாக நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாடகத்துக்கு போயிருக்கேன், பார்த்துருக்கேன். ரொம்ப அற்புதமாக நீங்கள் எல்லாமே ஒரு டைரக்ஷன் பண்ணுறது, இயக்கிறது, நடிக்கிறது எல்லாமே பண்ணுறீங்க. ஸோ உண்மையிலுமே இது ஒரு பெரிய விஷயம். இருந்தாலும் இந்த தைப்பூச திருநாளிலே இந்த பகுதியிலே இந்த மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு எல்லாத்துக்கும் புரியக்கூடிய அளவிற்கு நாடகத்தை நீங்கள் நடத்துகிறீர்கள். அதனால் இந்த நாடகம் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இன்ஜினியர் எஸ் சேகரன் அவர்களுக்கு நமது பத்திரிகையாளர் இந்தியன் ஜெர்னலிஸ்ட் யூனியனுடைய மாநில தலைவர் திரு கேப்டன் செல்வராஜ் அவர்கள் சால்வை அளிக்கிறார். அடுத்ததாக மதிப்புக்குரிய மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் அண்ணா ராகா எஸ் தமிழ் அவர்களுக்கு கேப்டன் செல்வராஜ் அவர்கள் சால்வை அளிப்பார். மதிப்புக்குரிய அண்ணன் கபிலக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் வடிவேல் அவர்களுக்கு கேப்டன் சுரேஷ் அவர்கள் சால்வை அணிவிப்பார். மதிப்புக்குரிய மூத்த அண்ணர் ஜெகநாதன் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். மதிப்புக்குரிய அண்ணன் தேவன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார். பெருமதிப்புக்குரிய மகாலட்சுமி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் பாசத்துக்குரிய எங்கள் அருமை அண்ணன் திரு லயன் காந்தி அவர்களுக்கு சால்வை அணிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு சிறப்பு இன்னும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி 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 வாங்கண்ணா. அன்பார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களே, இன்றைய தினம் நம்முடைய பாலதண்டாயுதன சாமி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மிகச்சிறப்பாக கடந்த 3 ஆண்டுகளாக இந்த சுகந்தரன் அவர்கள் 5 ஆண்டுகளாக இந்த சுகந்தரன் அவர்கள் இந்த பகுதியிலே தைப்பூச திருவிழாவின் போது நாடகத்தை நடத்த வேண்டும் என்று கிட்டத்தட்ட
1 மாத காலமாக கஷ்டப்பட்டு இந்த நாடகத்தை உருவாக்கி பல சீர்திருத்தங்களை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு, அது மட்டுமல்லாமல் இந்த தமிழகத்திற்கே நாடகத்தை தந்த சங்கரதாஸ் சுவாமிகள் அவர் தான் இந்த நாடகத்தை ஏற்படுத்தினார். அவர் பெயரை வச்சு, அது மட்டுமல்ல இந்த நாட்டையே மாற்றக்கூடிய வலிமையான இடம் எதுனா பத்திரிகை துறை. அந்த நண்பர்களெல்லாம் இணைந்து இந்த மாபெரும் காரியத்தை செய்துள்ளார். ஆகவே அவர்கள் மென்மேலும் பல நாடகங்களை நடத்தி இன்றைய நாடகம் சிரமமாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் நாற்காலி அமைத்து நாடகத்தை போட்டு மக்களெல்லாம் கண்டுகொண்டு சீர்திருத்தம் வாழ வேண்டும் என்று மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை நாடக நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இங்கே வரி விருந்திருக்கின்ற நம்முடைய கபிலர்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் கிட்டத்தட்ட 2000 மரக்கன்றுகளை இந்த பகுதியில் நட்டு பசுமை நாயகனாக வளர்கிறார். அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் நமது பகுதியிலே மிக சிறப்பாக சட்டமன்றத்திலே பல எண்ணற்ற கோரிக்கைகளை வைத்து பல மக்களுக்கு நற்காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் அரிமா என்ஜினியர் சேகர் சட்டமன்ற உறுப்பினர்களை அன்போடு பாராட்டுகின்றேன். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் இங்கே சிறப்பு விருந்தினராக வரி விருந்திருக்கின்ற கிட்டத்தட்ட 2000 குடும்பங்களுக்கு ஒளியேற்றி ராகா ஆயில் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அரிமா தமிழ்மணி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய, அதாவது மீடியா பிரிவு பத்திரிகை பிரிவு மாநில துணைத் தலைவர் PD செல்வராஜ் அவர்கள் மிக சிறப்பாக அந்த நாடத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். அவர் வாழ்க வளமுடன் என்று அன்போடு பாராட்டுகின்றேன். மற்றும் இங்கே வந்த ஜெகநாதன் ஐயா அவர்கள் மற்றும் தேவன் ஐயா அவர்கள் பல நாடகங்கள் நடத்தி பின்னாடி அமர்ந்து கொண்டிருக்கும் மாரியம்மன் நற்பணி மன்றத்தினுடைய அன்பு நண்பர் நாடக கலா அரசியல் VC சுப்பிரமணியம் அவர்களுக்கும் மற்றும் அரிமா நண்பர் அரிமா சரவணகுமார் அவர்களுக்கும் மற்றும் ஜோதி மோகன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகிற நாடக நடிகர்கள் மற்றும் வருகிற அத்தனை நாடக கலாரசிகளும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சிறப்பாக பேசிய அண்ணன் கதில் நன்றி. தற்போது